இன்றைக்கு நாங்க சிறகடிக்க ஆசை சீரியல நடக்க இருக்கும் இன்ட்ரெஸ்டா என்ன கட்டத்தை சொல்ல போறேன். ரோகிணிட வாழ்க்கைய வாழ்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். தன்னுடைய வாழ்க்கைக்கு புதுசா ஒரு சாப்டர் கிரியேட் ஓபன் பண்றதுக்காக புதுசா ஒரு வாழ்க்கைய நம்ம ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொய்களை சொல்லித்தான் இந்த மொத்த ஒரு கதையே ஆரம்பிக்கிறங்க. இதுல வேற இப்ப ஒரு வீடு வாங்க போறோம். 3 கோடிக்கு ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து 3 கோடிக்கு வீடு வாங்க போறோம்னு கதை சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை எப்படி வாங்குறதுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ரவி ஸ்ருதி கிட்ட ரவியுடைய மாமனார்ட்ட போய் கேட்க சொல்றாரு. ஸ்ருதி, எங்க வீட்டு சொத்தெல்லாம் எனக்கு வேணாம், அவங்க எனக்கு கொடுக்காம யாருக்காவது ஆசிரமத்துக்கு எழுதி வச்சா கூட எனக்கு ஓகே தான், நான் போயிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படின்ன உடனே, ஏன் உனக்காக கேட்க மாட்டியா, உன் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா அப்படின்னு மனோஜ் ரவிய பார்த்து கேட்க, அவங்க பிளாங்க் செக் கொடுத்தாங்க. நான் வேணான்னு திருப்பி கொடுத்தேன். அப்படின்னா நான் வளர்றது பிடிக்காம வேணும்னே பண்றீங்க, நீயும் முத்துவம் அப்படின்னு கத்திட்டே போறாரு. கூடவே ரோகிணியும் சேர்ந்துக்கிறாங்க. தனியா கூட்டிட்டு போயிட்டு, நம்ம எல்லாம் வளர்ந்தா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, இவங்க எல்லாம் நம்ம மேல பொறாமை பிடிச்சவங்க, இவங்கள மீறி நம்ம சாதிக்கணும் அப்படின்னா சந்தோஷி சாட்ட காசு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அட கடவுளே, இந்த வீடே சீட்டிங் வீடு, அதுக்கு எல்லார்கிட்டையும் காசு கேட்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல இந்த மீனாவுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் தண்ணி விளையாண்டாலும் கூட இங்க இந்த மாதிரி வீடு எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஊர்ப்புறமா திண்ணை வச்சிருக்கிற வீடுதான் வேணும், திண்ணையில எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி வீடு வேணும், அப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி எனக்கு அபார்ட்மெண்ட்ல கேட்டட் கம்யூனிட்டியில நம்ம பேசாம நடந்து வந்தோமா, வாக்கிங் போனோமா, பக்கத்துல நிறைய வீடு இருக்காங்கிற மாதிரி இருக்கணும், இந்த கோஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. அவங்க இது எல்லாத்துக்கும் நடுவுல இப்ப முத்துவுக்கு அந்த ஜீவா கால் பண்ணிட்டாங்க கனடாவிலிருந்து வரதுக்கு. இதுக்கும் முன்னாடி இப்ப ரோகிணிக்கு திடீர்னு ரோகிணியை எழுப்பி, விஜயா நீ வித்யா கிட்டதான பேசுன, உங்க மாமா கிட்ட பேசல ஃப்ராடுங்கிறாங்க, பார்த்தா அது கனவுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.